History. Stop button. So hi guys, so welcome back to the another video. Hopefully எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயாவது ஒருத்தர் வீடியோ எடுக்கலான்னு இருக்கப்போ தான் ஃபேன் சதி பண்ணோம். ஸோ ஓகே, அதை விடுதலைங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சைலன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னு கொஞ்சம் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம், பட் சூப்பரான ட்ரிக். ஸோ அதெல்லாம் என்ன எதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஒரு சில ஆப் வந்து பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவும் சரி, இங்கே நான் மலேசியாலையும் சரி, டெக்ஸ்ட் நாவ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த யூஎஸ்ஏ நம்பர் எடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட் நாவ் நம்பர் ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் இப்போ நான் சொல்கிற ட்ரிக் நீங்கள் பண்ணுற முடியுமா? உங்கள் கண்ட்ரியில் என்னென்ன ஆப்பை பேன் பண்ணாங்களோ அந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஐ நாட் ஜோக்கிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்டாக் டவுன்லோட் பண்ணலாம். இந்தியாவில் பேன் ஆச்சு இல்லை, டவுன்லோட் பண்ணலாம். பட் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் அதுக்கு வேறு ஒரு வே இருக்குது. அது அந்த வே தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ பண்ணி போடுறோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஒரு சில செட்டிங்ஸ் நான் காட்டுறேன். செட்டிங்ஸ் இல்லை, என்னோடய கண்ட்ரி நான் ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிறேன். ஏன்னா நான் என்ன சீட் பண்ணுறேன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ப்ளே ஸ்டோரில் ஸோ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே என்னோடய ப்ரொஃபைலில் நான் வந்துட்டேன். இங்கே நான் வந்து செட்டிங்ஸ்க்கு போயிருக்கேன், ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸில். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு இந்த ஜெனரல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ இதை நான் டச் பண்ணுறேன். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஜெனரலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா? ஸோ அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல, சரி நான் டேப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் என்னோட என்ன கண்ட்ரி, என்னோட என்ன கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ இதுவே என்னுடைய ஸோ இது ஒன்று என்னோடய இமெயில். ஸோ இந்த இமெயில் நான் வந்து ப்ளே ஸ்டோர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதான் மீன் கண்ட்ரி அண்ட் ப்ரொஃபைல். ஸோ ஸ்விட்ச் டு மலேசியா அப்படின்னு இருக்குது. ஸோ நான் எந்த கண்ட்ரியில் இருக்கேனோ அந்த கண்ட்ரியை தான் வந்துட்டு அந்த கண்ட்ரி வந்து லிஸ்டட் ஆகும். ஸோ ஸோ இதோட டெபிட் கார்டு, செல்காம் பில்லிங், ஸோ இதெல்லாம் இது நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பற்றி இது. இப்போ நான் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து தெளிவாக காமிச்சிட்டேன். நான் எந்த கண்ட்ரியில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டேன். இப்போ நான் வந்து VPN கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது சிம்பிளான ட்ரிக் தான். இதெல்லாம் ஒரு ட்ரிக்காக நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க, இது இன்ன வரைக்கும் வந்து யாருக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு முக்கால்வாசி பேர் யாருக்குமே எனக்கு தெரியல. இது நிறைய பேர் வந்தாங்கன்னா யூஎஸ் ஜிமெயில் கிரியேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் VPN சர்வீஸை யூஸ் பண்ணுறேன். VPN.lat அப்படின்னு நான் ஒரு VPN வந்து யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் இட்ஸ் மோர் பவர்ஃபுல். இது வந்து கிராக் தான். ஓகே, இப்போ இந்த VPN நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து யூஎஸ்ஏவோட சர்வர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ்
இங்கே வந்து யூஎஸில் என்னென்ன சர்வர்ஸ் ரீஜன் இருக்குன்னு அந்த சர்வர்ஸ் காமிக்கும். ஓகே, எனக்கு வந்து நியூயார்க் தான் வேணும். நியூயார்க் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் எனக்கு வந்து நியூயார்க் வேணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ரேட்டிங் கொடுக்குறோம், பேக் பண்ணுறோம். ஓகே, VPN வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இப்போ திரும்ப நம்ம செட்டிங்ஸ்குள்ள விட்டு ஓகே அக்கௌண்ட்குள்ள போய்ட்டு இங்கே கொஞ்சம் லோட் ஆகும். நீங்கள் எப்போதும் வந்து இன்னும் கொஞ்சம் லோட் ஆகும். VPN கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகும். ஓகே, ஸோ மொதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலேசியான்னு காமிச்சு, இப்போ வந்து ஸ்விட்ச் டு யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு காமிச்சு. நீங்கள் வேணால் வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மொதல் வந்துட்டு மலேசியான்னு காமிச்சு, இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ணா திரும்ப வந்து நான் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். கூகுள் ப்ளே ஸ்டோரை. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம காமிச்சேன் இல்லையா, அதை வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் நான் VPN கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி நான் திரும்ப பார்த்துட்டு நான் திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அது பேக்ரவுண்டில் கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து சர்ச்சில் டெக்ஸ்ட்டு நான் ஒன்று போடுறேன். மோஸ்ட்டாக வந்து மலேசியாலும் சரி இந்தியாவிலும் சரி அந்த அப்ளிகேஷன் வந்து கிடையாது. அது பேண்டு கிடையாது. நம்ம கண்ட்ரியில் அந்த ஆப் வந்து அலாட் பண்ணலை. ஸோ மேலே டெக்ஸ்ட் நான் வந்துருச்சு. இப்போ வந்து ஆப் வந்து நம்மளுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் நான் வந்துங்க ஆப் வந்துங்க வந்துருச்சு. யூஎஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ண உடனே வந்துருச்சு. இன்ஸ்டாலும் என்னால் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பாருங்க எல்லாமே யூஎஸ்ஏயோட அப்ளிகேஷன். மைக்ரோசாஃப்ட்லாம் எல்லா கண்ட்ரியிலும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ்ஏ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வேறு என்னென்ன அப்ளிகேஷன் வந்து பேண்டுனே வருது. ஓகே, பேண்டு கூட வச்சுக்கலாம். உங்கள் கண்ட்ரி என்ன அப்ளிகேஷன் பேண்டாக வந்துச்சு. ஸோ என்னென்ன கண்ட்ரி வந்து இங்கே வந்து அலௌட் இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சில கேம்ஸ்லாம் கூட அலௌட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு சில பேர் சைனா ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. பேன் பண்ணதை நாங்கள் ஏன்டா போய்ட்டு திரும்ப தேடி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு கேட்குறதே புரியுது. பட் ஒரு சில பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது எனக்கு என்னாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களும் அதுக்கு இந்த மெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் நீட்டாக தான் போயிருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், see you, bye bye, cheers.